இவ்வளோ நாள் வந்து விஜய் சார் வந்து இந்த பனையூர் பண்ணியாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பரந்தூர் போராளியா விஜய் சார் வந்து உருவெடுக்க போறாரு. இது வரைக்கும் வந்து பல பேர் பல தலைவர்கள் அங்கே போனால் கூட அது இன்டர்நேஷனல் மீடியா வந்து கவர் பண்ணாங்களான்னு தெரியாது. இப்போ நேஷனல் மீடியா வந்து கவர் பண்ணி அது டெல்லி வரைக்கும் கொண்டு போகணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு பெருசாக இருந்ததில்லை. ஆனால் விஜய் போகும்பொழுது நிச்சயமாக அது ஒரு கவனம் வருங்க. இப்போ ஏன் இந்த அரசியலை வந்து விஜய் சார் வந்து கையில் எடுக்கிறாரு? ஏன்னா இவ்வளோ நாள் அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அப்போ எந்த ஒரு ஆதரவுமே தெரியல. ஆளுங்கட்சி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிற சூழலில் ஒரு மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய ஒரு இடத்துல இருக்கார். அப்போ தான் முதல்ல இவர் மீது ஒரு கவனம் ஈர்ப்பு வரும். ஒரு சரியான அரசியல்வாதின்னு நம்புவாங்க. விஜய் சார் வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் இந்த எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. சீமான் வந்து இந்த பெரியார் குறித்து அவதூறு பேசினாரு. அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே வந்து தெரியல. ரொம்பவே அமைதியாக தான் இருக்காரு. சீமான் குறித்து பயப்படுறாரு. விஜயை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சு. அப்போ சீமான் சொன்னது தவறுன்னு ஒரு சொன்னார்னா அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற விமர்சனத்தை இவரால் தாங்கியே முடியாது. ஒரு வகையில் சீமானுக்கு ஒரு பயப்படுறாருன்னு கூட நான் நினைக்கிறேன். சீமானை பார்த்து ஏன் விஜய் வந்து பயப்படணும்? ஆளுங்கட்சியா இருக்க திமுக பார்த்து பயந்தா ஒரு நியாயம் சார். சீமானை பார்த்து ஏன் விஜய் வந்து ஒரு சாதாரண விஷயத்துக்கே விஜயை போட்டு அடியன்னு அடிச்சிட்டாங்களே. அப்போ நேரடியாக சீமான் சொன்னது தவறுன்னு சொன்னார்னா அவங்க எப்படி விடுவாங்க? மக்களே, அன்பு வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருப்பவர் வலைப்பேச்சு அந்தணன் சார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். விஜய் சார் எந்த ஒரு விஷயம் பண்ணாலுமே அது ஒரு மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக மாறிடுது. அது ஒரு சர்ச்சையாகவுமே மாறிடுது சார். இப்போ இந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து கொண்டாடி இருக்கிறாரு. கீர்த்தி சுரேஷ் கூட கொண்டாடி இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்காங்க நிறைய பேர். அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வந்து ஒரு மிகப்பெரிய சர்ச்சையாக மாறுது. ஏன் இவர் வந்து தொண்டர்கள் கூடலாம் வந்து செலிப்ரேட் பண்ண மாட்டாரா, இல்லை ஃபேமிலி கூட தான் செலிப்ரேட் பண்ண மாட்டாரா? ஏன் பர்டிகுலராக கீர்த்தி சுரேஷ் கூட இந்த செலிப்ரேஷன் வந்து கொண்டாடணும் அப்படின்னு சொல்கிறாங்களே. இல்லை, நான் கூட ஆரம்பத்தில் இவர் கிளம்பி கீர்த்தி சுரேஷ் வீட்டுக்கு போயிட்டாரோன்னு நினச்சேன். அப்படி இல்லை. ஆக்சுவலாக அவருடைய மேனேஜர் ஜெகதீஷுடைய கம்பெனியினுடைய பொங்கல் விழா அது. ஆக்சுவலாக ரூட்னு ஒரு கம்பெனி வச்சுருக்காரு. அந்த கம்பெனி வந்து பல நடிகர் நடிகைகளுக்கு டேட்ஸ் பார்த்துட்டு இருக்கு. ஸோ அந்த நிறுவனம் நடத்திய பொங்கல் விழாவில் அவர் சம்மந்தப்பட்ட எல்லாருமே அங்கே வந்திருந்தாங்க. ஸோ அதில் கீர்த்தி சுரேஷும் புதுசாக கல்யாணம் பண்ணவங்க, இன்னொன்று இவர் தான் அவங்களுக்கு டேட் பார்க்குறாரு. ஸோ அவங்களும் வந்திருந்ததுனால விஜயும் அவங்களும் சேர்ந்து நிற்கிற அந்த ஸ்டில் வந்து ஒரு பெரிய பரபரப்பாக மாறிடுச்சு. பட் நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு அரசியல் தலைவர் இப்படிப்பட்ட சூழலில் நாம் யாரை பார்க்க போகிறோம், அங்கே யாரெல்லாம் வருவாங்க, அது வந்து நமக்கு எதிர்காலத்தில் என்னென்ன மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தும், இதெல்லாம் பார்க்கணும். ஒன்றும் இல்லை, சாதாரணமாக ஒரு ரவுடியை எங்கேயாவது பிடிச்சிடுறாங்கன்னு வைங்களேன், அவன் யாரோடலாம் ஃபோட்டோ எடுத்தாங்கன்னு போட்டு இவங்களுக்கும் அவனுக்கும் கனெக்ஷன் இருக்குன்னு ஒரு பெரிய விஷயத்தை கிளப்பி விட்டுறாங்க. அரசியல் தலைவர்களே இன்றைக்கி ஒருத்தரோட ஃபோட்டோ எடுக்கும்போது இது எடுக்கிறதா வேணாமான்னு அவ்வளோ யோசிச்சு ஒரு வேலை செஞ்சிட்ருக்காங்க. பழந்தின்னு கொட்டை போட்ட ஆட்களே இப்போ தான் அரசியலுக்குள்ளே நம்மளால் நுழைஞ்சிருக்காரு. அப்போது நம்ம வரும்போது வந்துட்டோம், இதுக்கப்புறம் எதிர்ப்புகளை எப்படிலாம் கிரியேட் பண்ணுவாங்க, நம்ம பற்றிய இமேஜை எங்கெல்லாம் அடித்து தரைமட்டமாக்குவாங்கன்னு யோசிச்சுட்டே இருக்கணும். அவர் கீர்த்தி சுரேஷ் கல்யாணத்துக்கு போனதே பெரிய சர்ச்சையாக மாறிச்சு. இங்கே வந்து கல்யாணத்துக்கு போனது ஒரு சர்ச்சை, கூட போனவங்க கூட ஒரு சர்ச்சை, எப்படி நிறைய சர்ச்சைகள். ஆமாம், அது மாறிச்சு. பட்டு அது சினிமாவில் தவிர்க்க முடியாது. நீங்கள் வந்து பல கதாநாயகிகளோட டூயட் பாடும் பொழுது, அது நெருக்கமான காட்சிகளில் நடிக்கும்போது வராத பிரச்சனை ஒரு கல்யாணத்துக்கு போகும்போதும் ஒரே ஃப்ளைட்டில் ஒன்றா போகும்போதும் வர்றதை வந்து நான் ரொம்ப காமெடியாக தான் பார்க்குறேன். ஒருத்தர் கட்டி பிடிக்கிறாங்க, படுக்கையறை காட்சியில் நடிக்கிறாங்க, அப்போல்லாம் எதுவுமே வாயை திறக்காமல் ஃப்ளைட்டில் 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துட்டு போனாங்கங்கிறத ஒரு பெரிய செய்தியாக மாற்றுறதை நம்ம எப்படி பார்க்குறது? ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இப்படியெல்லாம் ஒரு பிரச்சனை வரும்னு நினச்சி எல்லா நிகழ்வுகளையும் ஒரு கண்காணிக்கணும். அதை விட்டுட்டு இப்போ அங்கே போய் நிற்கும் பொழுது 1000 கேள்விகள் வரும். இதெல்லாம் வந்து திட்டமிட்டு பரப்புறாங்களா சார் விஜய்க்கு எதிராக? நிச்சயமாக நடக்குங்க. இதெல்லாம் கம்மின்றனா. இப்போ அவர் தீவிர அரசியலுக்கு வரும்பொழுது விஜய்க்கு எதிராக என்னெல்லாம் வரப்போகுதுன்னு நீங்கள் பார்த்துட்டே இருங்க, நிறையா வரும். இப்போ எப்படி சீமானுக்கு எதிராக சீமான் வளர வளர அவரை வெட்டுற மாதிரி பல நிகழ்ச்சிகள் இங்கே வந்துகிட்டே இருந்தது. பல சம்பவங்கள், பல காணொளிகள், பல விஷயங்கள் வந்துகிட்டே இருந்துச்சு. பல ஆடியோ பதிவுகள் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாம் என்ன, ஒரே நோக்கம் ஒன்று அடித்து காலி பண்ணுறது தான். அது வந்து சரி தவறுங்கிற ஏரியாவுக்கு நான் போகலை. அப்படி ஒன்று இருக்கிறதுனால தானே வருது, அது வேறு. ஆனால் அதே நிலைமை விஜய்க்கும் வரும். அப்போ அவர் நம்ம பேசுகிறத கவனமாக பேசணும். ஏன்னா அந்த ஃபோன் ஒட்டு கேட்கப்படும்.
அவருடைய வீடியோக்கள் ஒரு ஃபோன்லேருந்து இன்னொரு ஃபோனுக்கு ஒரு வீடியோ போச்சுன்னா அது என்ன வீடியோ அப்படிங்கிற வரைக்கும் வந்து இவங்க எல்லாமே பார்த்துட்ருப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழலில் ஒவ்வொரு அடியும் அவர் கவனமாக வைக்கணும். இதை வந்து அவர் எப்படி கவனிக்காமல் விட்டாருன்னு எனக்கு தெரியல. இப்போ அந்த விமர்சனங்கள் வருதுல்ல, இப்போ கீர்த்தி சுரேஷுக்கு வந்து இது தலை பொங்கல் இல்லை, இது வந்து தளபதி பொங்கல்னு சொல்கிறாங்க. அப்போ ஓவரால் வந்து விஜய் வந்து இதில் கார்னர் செய்யப்படுறாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம புரிஞ்சுக்க போகிறோம். இப்போ அந்த ஆடியோக்கள் வந்து வெளியாகுது, அந்த கட்சிக்குள்ளேயே பேசுகிறதெல்லாம் திட்டமிட்டு விஜய் அழிக்கிறதுக்கான அந்த வேலைகளும் தொடர்ந்து நடந்துட்டு தான் இருக்கும். கட்டாயம் நடக்குங்க. நீங்கள் அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறது, அதை எப்படி வரவிடாமல் பண்ணுவதுங்கிறது தான் ஒரு தலைவனுடைய சாமர்த்தியம் இருக்குது. இப்போ இன்றைக்கி ஆடியோ வெளியாகுது அப்படின்னா கட்சிக்குள்ளே ஒரு மிகப்பெரிய உட்கட்சி பூசல் வரும். இப்போ புஷி ஆனந்த் வந்து ஒரு பெரிய தளபதியாக இருக்கார். ரசிகர்களுக்கும் அவருக்கும் தான் நேரடி கனெக்ஷனாக இருக்குது. ரசிகர்களுக்கும் விஜய்க்கும் நேரடி கனெக்ஷன் இல்லை. இப்போ இந்த மாவட்டத்தில் யார் தலைவர், இந்த மாவட்டத்தில் யார் செயலாளர்னா விஜய்க்கு தெரியாது, புஷி ஆனந்துக்கு தான் தெரியும். அப்படிப்பட்ட இடத்துல அவர் இருக்கார். அப்போ விஜயும் அவரும் பேசுகிற ஒரு தகவல் இன்னொரு இடத்துக்கு கசிய போகிறதா ஒரு விஷயத்த இவர் சொல்கிறார், ஜான் ஆரோக்கியசாமி சொல்கிறார். அப்போது அதை வந்து கன்சிடர் பண்ணணும். இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, நான் வந்து விஜய்க்கு ஒரு புது ஐடியா கொடுக்குறேன், அந்த ஐடியாவை உடனடியாக ஆளுங்கட்சி செயல்படுத்துது அப்படின்னா யார் போய் சொல்கிறது, அதை அங்கே யார் இன்னொரு ஆள் கூட இருந்தது அப்படிங்கிறாரு. அந்த இன்னொரு ஆள் வந்து புஷி ஆனந்துங்கன்னு அவர் சொல்கிறார். அப்போ இதை எல்லாமே கவனிக்க வேண்டிய ஒரு இடத்துல விஜய் இருக்கார். ஸோ அப்போ புஷி ஆனந்தை தூக்கிட முடியுமா இவர் சொல்கிறாருங்கிறதுக்காக? ஏன்னா இவர் நேற்று வந்தவர், இவர் நிஜமாகவே ஒரிஜினலாக இல்லை இவர் ஃபேக்கா இல்லை இவர் யாருக்காக வந்தாருங்கிறதே தெரில. ஸோ இப்படி பல விஷயங்கள் இங்கே நடக்கும். அப்போ அந்த விஜய் கட்சிக்குள்ளே நிறைய கருப்பாடுகள் வந்து இருக்காது. கட்டாயம் வருவாங்கங்க, இல்லை வந்துட்டாங்களே சார், வந்திருப்பாங்க, இனிமேல் வருவாங்க, எல்லாமே நடக்கும்ல. நம்ம கூடவே ட்ராவல் பண்ணிட்டு திடீர்னு கிளைமாக்ஸில் அப்படி மாறி நிற்கிறதெல்லாம் சினிமாவில் மட்டும் இல்லை, அரசியல்லையும் நடக்கும். அப்போ இந்த கூட்டணிகள் சேர்றது, அந்த கூட்டணிக்கு வர்றவங்க நியாயமாக கூட்டணி நல்லா இருக்கணும்னு நினச்சி வராங்களா, இல்லை இந்த கூட்டணியே கவுத்து போட்டுட்டு விஜயை காலி பண்ணணும்னு நினச்சி வராங்களாங்கிறதெல்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் வந்து கரெக்டாக அனலைஸ் பண்ணணுங்கிறது தான் முக்கியம். அப்போ இன்றைக்கி அதை கற்றுக்கிறதுக்கே பல மாதங்கள் ஆயிரும். அதற்கான வல்லுநர்களோடு வந்து விஜய் ட்ராவல் பண்ணணும். நிஜமாகவே அவங்க நம்ம மேலே உள்ளபடியே அன்பு வச்சுருக்காங்களா, நம்ம கூட வந்து கஷ்ட நஷ்டத்தில் கூட நிற்பாங்களா, இது எல்லாமே அவர் பார்க்க வேண்டியது இருக்குது. பட் இவ்வளோ பிரச்சனைகளை வச்சுக்கிட்டு இந்த கேளிக்கை என்னத்துக்குங்கிறேன்னா இதை தவிர்த்துருக்கலாமே. இப்போ விஜய் சார் வந்து இவ்வளோ நாள் இந்த அறிக்கை அரசியல் தான் சார் வந்து பண்ணிட்டு இருந்தார். இப்போ அந்த களத்துக்கு வந்து நேரடியாக போகிறாரு, மக்களை வந்து சந்திக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இந்த பரந்தூர் விமான நிலையத்துக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த மக்கள் போராட்டம் பண்ணியிருந்தாங்க. அவங்கள வந்து சந்திக்க போகிறாரு, இதுக்கான வேலைகளை வந்து ஆனந்த் வந்து செய்ய ஆரம்பிச்சிட்டாரு. வரும் காலங்களில் வந்து சந்திக்க போகிறாருன்னு சொல்கிறாங்க சார். இவ்வளோ நாள் வந்து விஜய் சாரை வந்து இந்த பனையூர் பண்ணியாருன்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த பரந்தூர் போராளியாக விஜய் சார் வந்து உருவெடுக்க போகிறாரு, எல்லாத்துக்கும் அந்த பதிலடி வந்து கொடுக்க போகிறாருன்னு சொல்கிறாங்களே சார். இல்லை, இவர் அனுமதி கேட்டிருக்காரு, அதுக்கு அனுமதிக்கணும்ல காவல்துறை. எப்படியும் எனக்கு தெரிஞ்சு கொடுக்க மாட்டாங்க. இப்போ இதுக்கு முன்னாடி பல தலைவர்கள் அங்கே போய் போராட்டத்துக்கு அனுமதி கேட்கும்போதும் யாரும் கொடுக்கல, மக்களை சந்திக்க போகணும் போது சீமானே கேட்கும்பொழுது கூட சீமானுக்கு அனுமதி கொடுக்கல. ஸோ அந்த மாதிரி தான் சூழல் இருக்குது. அப்படி இருக்கும்போது விஜய்க்கு எப்படி அனுமதி கொடுப்பாங்க? ஸோ அனுமதியை மீறி, அதாவது அனுமதி இல்லை அப்படின்னு ஆளுங்கட்சி சொன்னிச்சுன்னா அதை மீறி தான் இவர் அங்கே போகணும். அப்போ மீறி போகும்போது அவர் கைது செய்யப்படுவார். ஸோ இதெல்லாம் இருக்குது, இதற்கெல்லாம் தயாராக இருந்து தான் அவர் அங்கே போகணும். இன்னொன்று திருதுப்புன்னு போய் இறங்க முடியாது. இப்போ அங்கே சில முன்னேற்பாடுகளை செய்யணும். இவர் வரும்பொழுது அங்கே யாரோட இவர் பேசணும், இந்த ஆர்கனைசராக அந்த மக்களை கொண்டு வந்து ஒரு இடத்துல உட்கார வைக்கணும், இவருக்கான இடத்த ரெடி பண்ணணும். இப்போ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது, அதுதான் போய் புஷி ஆனந்து பேசிட்டு வராரு. பட்டு இது வந்து நிச்சயமாக அது ஒரு பெரிய பேசு பொருளாக மாறும். இது வரைக்கும் வந்து பல தலைவர்கள் அங்கே போனால் கூட அது இன்டர்நேஷ்னல் மீடியா வந்து கவர் பண்ணாங்களான்னு தெரியாது. இப்போ நேஷ்னல் மீடியா வந்து கவர் பண்ணி அது டெல்லி வரைக்கும் கொண்டு போகணும், இந்தியா முழுக்க கொண்டு போகணும்னு பெருசாக இருந்ததில்லை. ஆனால் விஜய் போகும்பொழுது நிச்சயமாக அது ஒரு கவனம் வரும் அங்கே. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. பட் முதல்ல அனுமதி கொடுப்பாங்களான்னு. ஆனால் இப்போயும் இந்த அரசியலை வந்து விஜய் சார் வந்து கையில் எடுக்கிறாரு சார். ஏன்னா இவ்வளோ நாள் அந்த மக்கள் வந்து போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க, அப்போ எந்த ஒரு ஆதரவுமே தெரியல, இப்போயும் அதை கையில் எடுக்கிறாருன்னு ஒரு கேள்வி வருது இல்லை சார்? அதுதாங்க உங்களுடைய அரசியல் வளர்ச்சி, அடுத்தடுத்த போராட்டங்கள் அப்படி தானே இருக்கும். இப்போ இது வரைக்கும் அவர் வந்து நடிகராக இருந்தார், இப்போ அரசியல்வாதியாக மாறினார், மாநாடு நடத்தினார். இதற்கப்புறம் அரசியல் தொடர்பான பல நிகழ்வுகளில் ஒரு கருத்து சொல்லணும்னு எல்லாருமே கேட்குறாங்க. அதையே ஒழுங்காக சொல்ல மாட்டேங்கிறார். அவர் அரைங்குறையமாக இருக்கார் அரசியல்லையே. இப்போ இந்த பரந்தூருக்கும் அவர் போகலை அப்படின்னா இவரை வந்து இவர் மேலே ஒரு நம்பிக்கையே யாருக்கும் இருக்காது. ஸோ அப்போ ஆளுங்கட்சி ஒரு விஷயத்தை செய்யும் பொழுது அதற்கு மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்கங்கிற சூழலில் இவர் மக்கள் பக்கம் நிற்க வேண்டிய
ஒரு இடத்துல இருக்கார். அப்போ தான் முதல்ல இவர் மீது ஒரு கவனம் ஈர்ப்பு வரும். இவர் ஒரு சரியான அரசியல்வாதின்னு நம்புவாங்க. ஸோ அவ்வளோ விஷயங்களும் இருக்கிறதுனால அவர் போகிறாரு. பட் அது எப்படி நடக்க போகுது என்னன்னு தெரியல. இப்போ விஜய் சார் வந்து ஆளுங்கட்சிக்கு மட்டும்தான் இந்த எதிர்ப்பு வந்து தெரிவிச்சிட்டு இருக்காரு. இப்போ சீமான் வந்து இந்த பெரியார் குறித்து அவதூறு பேசினாரு, அதுக்கு எந்த ஒரு எதிர்ப்புமே வந்து தெரிவிக்கல, ரொம்பவே அமைதியாக தான் இருக்காரு. ஒருவேளை சீமானுக்கு ஆதரவாக விஜய் வந்து இருக்காரா சார்? இல்லை, அவர் வந்து பயப்படுறாரு. இல்லை கொள்கை தலைவர்னு இல்லை அவர் சீமான் குறித்து பயப்படுறாரு. ஏன்னா சாதாரணமாக வந்து தேசியமும் திராவிடமும் ரெண்டு கண்கள்னு சொன்னதுக்கே சீமான் மேடை வந்து வெடிக்க ஆரம்பிச்சு, விஜயை போட்டு பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ சீமான் சொன்னது தவறுன்னு ஒரு சொன்னார்னா அதுக்கப்புறம் அவங்க வைக்கிற விமர்சனத்தை இவரால் தாங்கியே முடியாது. மொத்த பேரும் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஒருவேளை அதுக்கு பயந்தாரா என்னன்னு தெரில. ஆனால் இதுக்கெல்லாம் பயப்படாதவர் தான் சரியான தலைவராக இருக்க முடியும். ஏன்னா சீமான் இன்னைக்கு பெரியார் குறித்து அவதூறான பல கருத்துக்களை தொடர்ந்து முன் வச்சுட்டே இருக்காரு. இந்த பக்கம் பெரியாரை நான் ஏற்றுக்கிறேன், பெரியாருடைய கொள்கைகளை நான் ஏற்றுக்கிறேன், பெரியாரை படியுங்கள்னு சொன்ன விஜய் இப்படி ஒரு விஷயத்தை சீமான் சொல்லும் போது முதல் ஆளாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கணும். அவர் ஏன் அமைதியாக இருக்காருன்னு தெரியல. இந்த நிமிஷம் வரைக்கும் அமைதியாக இருக்காரு. அதுக்கு ஒரே காரணம் சீமானை போய் நம்ம சீண்டவானான்னு அவர் நினைக்கிறது தான். ஒரு வகையில் சீமானுக்கு ஒரு பயப்படுறாருன்னு கூட நான் நினைக்கிறேன். சீமானை பார்த்து ஏன் விஜய் வந்து பயப்படணும்? இப்போ ஆளுங்கட்சியாக இருக்க திமுக பார்த்து பயந்தா ஒரு நியாயம் சார். சீமானை பார்த்து ஏன் விஜய் வந்து பயப்படும்? அதுதாங்க, சீமானுடைய தம்பிகளும் சரி சீமானும் சரி ஒரு சாதாரண விஷயத்துக்கே விஜயை போட்டு அடியன்னு அடிச்சிட்டாங்களே. அப்போ நேரடியாக சீமான் சொன்னது தவறுன்னு சொன்னார்னா அவங்க எப்படி விடுவாங்க? அப்போ இன்னும் எதிர்ப்புகள் பலமாக இருக்கும். அதை நம்ம சமாளிக்க முடியுமா முடியாதா இப்படின்னு பல விஷயங்களை அவர் மனசில் வச்சுக்கிட்டு தான் சரி அந்த ஏரியாவுக்கே போக வேண்டாம் அப்படின்னு அமைதியாக இருக்கார். அது சரியில்லைங்கிறேன் நான். கருத்தை நீங்கள் சொல்லணும். சீமான் சொன்னா என்ன, சீமானுக்கு அண்ணன் சொன்னா என்ன, உங்களுக்கு ஒவ்வாத கருத்து, நீங்கள் உடன்படாத கருத்துன்னா அப்படி ஒரு கருத்தை நீங்கள் வந்து சொன்னது தப்பு அப்படின்னு சொல்ல வேண்டியது தானே. அப்போ தானே நீங்கள் ஒரு சரியான அரசியல் தலைவராக இருக்க முடியும். இன்னொன்று பெரியார் குறித்து பேசுகிறது, சீமான் பேசுவதை இன்றைக்கி ஒரு 90% பேர் ஏற்றுக்கல. அரசியல் ஆதாயத்துக்காக சில பேர் சரின்னு வேணால் சொல்லாமே தவிர இங்கே இந்த மண்ணில் பெரியாரை இழிவுபடுத்துவதை பெரியாருக்கு தொடர்பில்லாத ஒருத்தன் கூட சகிச்சுக்க மாட்டான். ஸோ அப்படி இருக்கும்போது பெரியாருடைய கட் அவுட்டை வச்சு பெரியார் புத்தகங்களை படின்னு சொல்லி ஒருத்தர் பெரியார் படங்களுக்கெல்லாம் மாலை போடுற ஒருத்தர் வந்து சைலண்ட்டாக இருக்காருன்னா என்ன கணக்கில் வச்சுக்கிறது?